6 ஆகஸ்ட் 2026 இன்று ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா அல்லது உருமாற்ற விழா. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். நீங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து வரங்களினால் உங்களை நிரப்புவாராக. இன்று நாம் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழா, அதாவது உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நமது வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நம்மை முழுவதுமாக மாற்றி வருகின்றன. ஒரு மருத்துவர் தனது முதல் குழந்தையை கையில் ஏந்தும் தருணம், ஒரு தாய் நீண்ட நாட்களாக காணாத மகனை மீண்டும் சந்திக்கின்ற ஒரு தருணம், ஒரு மாணவர் பல ஆண்டுகள் உழைத்து வெற்றி பெற்ற அந்த ஒரு தருணம். இது போன்று மற்ற அனுபவங்களும் உண்டு. இத்தகைய அனுபவங்கள் வாழ்நாள் முழுவதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும். அவை நம்மை ஒரு புதிய பார்வையுடன் வாழ தூண்டுகின்றது. இன்றைய ஆண்டவருடைய உருமாற்ற திருவிழாவும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு காட்டுகிறது. இது வெறும் அற்புத நிகழ்வல்ல, இயேசு யார் என்பதை அவரது சீடர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு திருவெளிப்பாடு. அதே நேரத்தில் நமது வாழ்க்கையையும் இறைவனின் அருளால் உருமாற வேண்டும் என்ற அழைப்பாகவும் இது அமைகிறது. இந்த ஒரு நிகழ்வு முக்கியமான தருணத்தில் நடைபெறுகிறது. சற்று முன் இயேசு தாம் எருசலேமுக்கு சென்று பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு பின்னர் உயிர்த்தெழுவேன் என்று சீடர்களிடம் கூறியிருந்தார். இந்த செய்தி அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மெசியா எவ்வாறு தோல்வி அடைய முடியும்? அவர் எப்படி சிலுவையில் மரிப்பார் என்ற ஒரு குழப்பம் அவர்களின் உள்ளத்தில் நிரப்பியது. அந்த மனச்சோர்விலும் குழப்பத்திலும் இருந்த சீடர்களுக்கு சிலுவைக்கு பின்னால் இருக்கும் உயிர்ப்பின் மகிமையை முன்கூட்டியே காண்பிப்பதற்காகத்தான் இயேசு அவர்களை உயர்ந்த மலை மேல் அழைத்து செல்கின்ற, அவர்களுக்கு இந்த உயிர்ப்பையினுடைய மகிமையை காட்டுகின்ற பொழுது பாடுகளும் சரி, சிலுவை மரணமும் சரி, அவர்கள் ஏற்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில் அவர்களை மலைக்கு கொண்டு செல்கின்றார். நம்முடைய திருவிவிலியத்தில் மலை என்பது இறைவனை சந்திக்கும் இடமாகும். மோசே சீனாய் மலையில் இறைவனிடமிருந்து கட்டளைகளை பெற்றார். எலியா கார்மெல் மலையில் இறைவனின் வல்லமையை அனுபவித்தார். இப்பொழுது இயேசு ஒரு மலையில் தமது தெய்வீக மகிமையை வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு மலை வெறும் புவியியல் இடமல்ல, மனிதனை இறைவனோடு நெருங்க சந்திக்கின்ற ஒரு ஆன்மீக உயர்வினுடைய அடையாளமாகும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும்
ஒரு உருமாற்ற மலை தேவைப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய சத்தங்கள், நம்முடைய வேலை பளு சுமைகள், குடும்ப பொறுப்புகள், சமூக ஊடகங்களின் சலசலப்புகள், இவற்றுக்கடியில் இறைவனுக்காக ஒதுக்கப்படுகின்ற அமைதியான நேரம் குறைந்து கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறது. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இல்லாத பயணம் போல் ஆகிவிடுகிறது. நற்கருணை முன் அமர்ந்து செலவிடும் சில நிமிடங்கள், திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்பது, மறைநூலை தியானிப்பது, இவையெல்லாம் நம்மை உருமாற்றுகின்ற ஆன்மீக மலைகள் இருக்கின்றன என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். மலையில் இயேசுனுடைய முகம் சூரியனைப் போல் ஒளிர்ந்தது என்று வாசிக்க கேட்டோம். அவரது ஆடைகள் வெண்மையாய் மின்னின. இந்த ஒரு ஒளி வெளிப்புற அழகின் அடையாளம் அல்ல, அவருடைய தெய்வீக இயல்பின் வெளிப்பாடாகும். சீடர்கள் சிலுவையில் அவமானப்படுத்தப்படவிருக்கும் இயேசுவே உண்மையில் மகிமையின் ஆண்டவர் என்பதை அறிய வேண்டும். இதுதான் இந்த உருமாற்று விழாவுடைய மைய செய்தியாக. சிலுவை என்பது இறுதி அல்ல, அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு அவமானம் அல்ல, உயிர்ப்பின் மகிமைதான், அதுதான் இறுதி. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இருள் சூழ்கிறது. நோய், பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், உறவுகளின் முறிவு, தோல்விகள், தனிமை, இவை அனைத்தும் சிலுவை போன்ற அனுபவங்களாக தோன்றுகின்றன. ஆனால் ஒரு மாற்றம் நமக்கு சொல்வது, இறைவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிலுவைகளை, கஷ்டங்களை மகிமையின் பாதையாக மாற்ற வல்லவர். நாம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் நேரத்தில் கூட இறைவன் இன்னும் செயல்பட்டு தான் கொடுக்கிறார். அப்பொழுது மோசேயும் எலியாவும் தோன்றுகிறார்கள். மோசே சட்டத்தினுடைய பிரதிநிதியாக, எலியா இறைவாக்கினுடைய பிரதிநிதியாக தோன்றுகிறார்கள். அவர்கள் இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் மத்திய நற்செய்தியாளர் நமக்கு ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தையும் இறைவாக்கினர்களையும் இயேசுவிலேயே நிறைவு பெறுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல ஆசிரியர் மட்டும் அல்லாமல் இயேசு இறைவனுடைய முழுமையான வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பிரகாசமான மேகம் அவர்களை மூடுவதையும் நாம் வாசிக்கின்றோம். அதிலிருந்து இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இவருக்கு செவி சாயுங்க என்ற ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தான் இன்றைய நற்செய்தியினுடைய இதயமாக இருக்கின்றது. இறைவன் நம்மிடம் ஒரே ஒரு கட்டளையை தருகின்றார், அவருக்கு செவி சாயுங்கள் என்று. ஆனா இன்று நாம் யாருடைய குரலை அதிகமாக கேட்கிறோம்? உலகத்தினுடைய குரலா? பணத்தின் குரல், புகழின் குரல், சமூக ஊடகங்களினுடைய குரல், நம்முடைய ஆசைகளுடைய குரல்கள், இவை போன்ற பல குரல்கள் நம்மை இழுத்து செல்கின்றன. இவை அனைத்துமே இறைவனுடைய குரலை கேட்பதை தடுக்கின்றன. இறைவனுடைய குரலை கேட்பதற்கு நேரம் ஒதுக்காமல் உலகத்தினுடைய சத்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜபத்தினுடைய அமைதியில் தான் இறைவனுடைய குரல் தெளிவாக கேட்கிறது. இந்த அற்புத அனுபவத்திற்கு பிறகு பேதுரு, ஆண்டவரே நாங்கள் இங்கே இருப்பது நலம் என்பதை குறிப்பிடுகின்றார். மலையினுடைய மகிழ்ச்சி என்றும் தங்க விரும்புகின்றார். அது மனித இயல்புதான். மகிழ்ச்சியான அனுபவங்களை விட்டுவிட யாருக்குத்தான் விருப்பம் இருக்கும்? ஆனால் இயேசு அவர்களையே அங்கே இருக்க அனுமதிக்கவில்லை. அவர்களை மீண்டும் மலையிலிருந்து கீழ் இறங்கி கொண்டு செல்கின்றார். இறைவனோடு அனுபவிக்கின்ற நம்முடைய ஜப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை நம்மை உலகத்திலிருந்து ஓட வைக்கிறது அல்ல, உலகத்திற்குள் இறைவனுடைய ஒளியை எடுத்து செல்கின்ற தயார்படுத்தல் தான் அது. ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்திற்கு பிறகும் ஆலயத்திலேயே நாம் தங்கிவிடுவதில்லை. நம்முடைய குடும்பத்திற்கு செல்கின்றோம், பணியிடத்திற்கு, சமூகத்துக்கு திரும்புகின்றோம். அங்கே நாம் இயேசுனுடைய கிறிஸ்துனுடைய ஒளியாக மாற வேண்டும். சீடர்கள் தரையில் விழுந்த பொழுது, பயத்தில் இருந்த பொழுது அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகள் நமக்காகவும் சொல்லப்படுகின்றது. எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்ற, குடும்ப சுமையால் சோர்ந்திருப்பவர்கள், உடல் நோயால் மனம் முனைந்திருப்பவர்கள், வாழ்க்கையில் தோல்வி அடைந்துவிட்டு நினைப்பவர்கள், இயேசு கூறுவது அஞ்சாதே, எழுந்திரு, நான் உன்னோடு இருக்கின்ற வார்த்தைகள். ஆகிய இன்றைய நாளில் இந்த விழாவை நாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையும் நானும் உண்மையில் உருமாற்றம் பெற விரும்புகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு வருடம் இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய நற்கருணை திருப்பலியில் பங்கேற்கின்றோம், தினமும் ஜெபிக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறுகின்றதா? நம்முடைய கோபங்கள், மன்னிப்பு அதிகரிக்கிறதா? குடும்பத்தில் அன்பு வளர்கிறதா?
நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக மாறுகிறதா? இவையெல்லாம் இல்லை என்றால் நாம் மலையை ஏறி இருக்கலாம், ஆனால் இன்னும் உருமாற்றம் அடையவில்லை. ஆண்டவருடைய மகிமையை காணும் அனைவரும் அவரை போல் மகிமையிலிருந்து மகிமைக்கு உருமாற்றம் அடைய வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கின்றோம். அதாவது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளிப்புற மாற்றம் அல்ல, உள்ளத்தினுடைய மாற்றம். முகம் ஒளிர வேண்டிய அவசியம் அல்ல, மனம் ஒளிர வேண்டும், வார்த்தைகள் ஒளிர வேண்டும், செயல்கள் ஒளிர வேண்டும், அன்பு ஒளிர வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை உணர வேண்டும். ஆக இன்று நாமும் நம்மையும் தனது உருமாற்ற மலையில் இறைவன் அழைக்கின்றாக அவரோடு சிறிது நேரம் செலவிட, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரது மகிமையை அனுபவிக்க, பின்னர் அந்த ஒளியை உலகிற்கு எடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக இன்றைய நாளில் நாம் இறைவனை சந்திக்க மீண்டுமாக மலை ஏறுவோம், நம் ஜெப வாழ்க்கைக்கு செல்வோம், இறைவனுடைய குரலுக்கு செவியும் அளிப்போம், உலகிற்கு இறங்கி நாம் ஒளியாக வாழ்வோம். நமது இரக்கம், அன்பு, மன்னிப்பு, சேவை ஆகியவற்றின் வழியாக கிறிஸ்துவை பிறருக்கு நாம் வெளிப்படுத்துவோம். அப்போது வாழ்க்கையும் உண்மையான உருமாற்றத்தை அடையும். நம்ம சிந்திக்கின்ற ஒவ்வொரு நபருடைய முகத்திலும் நமது வாழ்விலும் கிறிஸ்திய ஒளியை மற்றவர்கள் காண்பார்கள். ஆக இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். அவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்திற்கு ஆழமாக ஒலிக்க வழிவகை செய்வோம். அந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும், குடும்பமும், சமுதாயமும் இறைவனின் மகிமையால் இன்றும் உருமாற்ற நம்பிக்கையில் இறைவனிடத்தில் நம்மையே ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தாபார் மலையுள்ள தெய்வீக மகிமையை வெளிப்படுத்தி சிலுவைக்கு பின்னால் உயிர்ப்பு மகிமை இருப்பது என்பதை எங்களுக்கு உணர்த்தி அந்த மகிமையை தியானிக்கின்ற இந்த ஒரு நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் உடைய சந்ததியில் நிறுத்தி எங்கள் உள்ளங்களை உருமாற்றின் அருளை நீர் என்று எங்களுக்கு தருவின நம்பிக்கை உம்மை பார்த்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதையும். ஆண்டவரே, உலகத்தினுடைய சத்தங்களுக்கு இடையில் உமது குரலை கேட்கின்ற அமைதியான ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். இவருக்கு செவிசாய் என்று விண்ணக தந்தை குறிப்பிட்டதை போன்று உமது வார்த்தையை தினமும் கேட்டு அதன்படி வாழ்கின்ற மன பக்குவத்தை எங்களுக்கு வளர்த்து அருளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகள், துன்பங்கள், தோல்விகள், நோய்கள், ஏமாற்றங்கள், மனசோர்வுகள் ஆகியவற்றை நாங்கள் தளர்ந்து போகாதபடி எங்களை வலிமைப்படுத்தும். சிலுவைக்கு பின்னால் உயிர்ப்பினுடைய மகிமை இருப்பதை நம்பும் நம்பிக்கையை எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி நடக்கின்ற எங்களுக்கு தந்தும் அதற்கேற்ற துணிவையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஜபத்தினுடைய மலையை ஏறி உரிமை உம்மை சந்திக்கின்ற ஒரு ஆவலை எங்களுக்குள் புதுப்பித்தருளும். நற்கருணை முன்பும் நற்கருணை கொண்டாட்டத்திலும் மறைநூல் விவிலிய வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் உம்மோடு நெருக்கமாக வாழ்கின்ற ஒரு நல்ல அருளை, கிருபையை எங்களுக்கு தாரும். அங்கே நாங்கள் பெற்ற முதல் ஒளியை அமைதியையும் குடும்பங்களிலும் பணியிடங்களிலும் சமுதாயத்திலும் பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல சீடராக எங்களை மாற்றும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை உருமாற்றும். எங்களுடைய அகந்தையை தாழ்மையாகும், எங்களுடைய கோபத்தை மன்னிப்பாகும், எங்களுடைய சுயநலத்தை சேவையாகும், எங்களுடைய பயத்தை நம்பிக்கையாகும், எங்களுடைய இருளை முத ஒளியாக மாற்றும். இன்று எங்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அன்பையும் இரக்கத்தையும் காணும் அருளை எங்களுக்கு தந்தரலும். எங்கள் வாழும் திருமுகத்தின் ஒளியை உலகிற்கு பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக இருக்க செய்வீராக. இந்த நாளை முது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். என்று நாங்கள் நினைப்பதும் பேசுவதும் செய்வதும் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக இருக்க அருள் புரியும். தீமையிலிருந்து எங்களை காத்து உமது சமாதானத்தை நடத்தும் எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதையும். நோயாளிகளுக்கு நலமும் துயரோருக்கு ஆறுதலையும் வழி தவறி சென்பவர்களுக்கு வழி நடத்துதலையும் நம்பிக்கை இழந்தோருக்கு புதிய வாழ்வையும் தந்தரலும். உருமாற்றம் பெற்றமை ஆண்டவரை, இன்று நாங்கள் உமது மலையிலிருந்து இறங்கி உமது ஒளியை பிறருக்கு எடுத்து செல்கின்ற உண்மையான சீரர்களாக வாழ எங்களுக்கு உதவியை தாரும். எங்களுடைய வாழ்க்கையுடைய இருளை போக்கு என்று நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமது கருணையின் கண்களால் எங்களை பாதுகாத்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.